ஹாய்டா! அன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விமனுடைய தி ராயல் பிரின்ஸ் லவ் மைட்ஸனுடைய பார்ட் 7 ஓகேவா? பார்ட் 6 நம்ம எப்படி என் பண்ணியிருப்போனாக்கா, நம்ம வியும் ஜிமினும் குதிரையில் ஏறி இருப்பாங்க. எப்படினாக்கா வி வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிப்பா இல்லையா, சுற்றி காமிக்கிறதுக்கு. அதனால் இப்போ போய் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க, வி சொல்கிறாங்க, இந்த எம்ஜன் இருக்கானே உன் நண்பன் என்ன சொன்னான் அப்படி கேட்குறாங்க. அவன் என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுறான் சொல்கிறேன். என்ன பண்ணா அப்படி கேட்குறாங்க. நான் வந்து வீஞ்ச உலகத்தில் மாட்டிக்கிட்டேன் நான் சொல்கிறாங்க. வீஞ்ச உலகத்தில் ஆமாம் அவன் சொல்கிறான், எப்போது நான் உங்களே நினச்சிட்டு இருக்கேனா, அதனால் அந்த உலகத்தில் இருக்கிறதே இல்லையம்மா, பகல் காலம்லேயே இருக்கலாமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம வீ பார்க்குறேன் நல்லது தானே சொல்கிறாங்க. ஆமாம் அவன் சொல்கிறான்லாம், நானும் உன்னோட அம்மா தான் உனக்கு உலகமாக இருந்தோம், இப்போலாம் வந்துட்டு வீ மட்டும் தான் உனக்கு உலகமாக இருக்காங்க, நீ வீன்ற உலகத்தை மூழ்கி போயிட்ட அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி நீ சொல்லு நல்லது தானே அப்படி சொல்லிட்டு நம்ம வீ சொல்கிறாங்க. உண்மையை சொல்லவா சொல்லிட்டாங்க. முன்னாடியெல்லாம் அம்மா வீ, அதுக்கு அம்மா யோன் எனக்கு சந்தை, அப்புறம் வந்துட்டு இப்போ தோட்டம், இது மட்டும்தான் இருக்கும். அதை தாண்டி வேறு எதுவுமே யோசிக்க மாட்டேன். இப்போலாம் சொல்லிட்டாங்க, முப்பொழுதும் உன் கற்பனையே சொல்லி ஜிமின் சொல்லவும் நம்ம வீக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. அப்படியா சொல்கிறாங்க. உன்னோட கற்பனை நான் மட்டும்தான் இருக்கேன்னா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க, என்னோட கற்பனை நீ மட்டுமே அப்படி சொல்லிட்டு நம்ம வீ சொல்கிறாங்க. ஆனால் அந்த கற்பனை எல்லாமே நிஜமாகும் சரியா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. நம்ம வீக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பிடிச்சிருக்கா அந்த குதிரையில் வர சொல்லிட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ எங்கே போகிறோம் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடத்த கூட்டிகிட்டு போகிறேன் சொல்கிறாங்க. சரி ஜிம்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது, இரவு இவ்வளோ அழகாக இருக்குல்ல சொல்கிறாங்க. இரவு இவ்வளோ அழகாக இருக்குது, அதை விட என்னோட மனைவி ரொம்ப அழகாக இருக்காங்க சொல்லிட்டு வி சொல்கிறாங்க. அப்படியா நான் அழகாக இருக்கேன்னா சொல்கிறாங்க. அவங்களோட அழகுக்கு என்ன குறைச்சல் அப்படி சொல்லிட்டு வி சொல்கிறாங்க. நீ வந்து ஒரு ஆண் தேவதை தெரியுமா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. அப்புறம் ஜிமின் ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு இருக்காங்க. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படியா எப்பவும் சந்தோஷமாக இருக்கு சரியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அப்புறம் வி ஜிமினும் அப்படி வந்துட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஒரு பயிற்சி குடும்பம் காமிக்கிறாங்க. அச்சோ இங்கே இருக்கு வந்தோம் சொல்கிறாங்க. இதே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதுக்கு தான் ஒரு வீரரை காதலி கூட சொல்லுவாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் பாருங்கள் ரொம்ப அழகான பிளேஸ்ன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு இடத்த கூட்டிகிட்டு வந்துருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. பாரு இதுவும் ரொம்ப அழகான இடம் தான் சரியா, எனக்கு நிறைய வித்தைகளை கற்றுக் கொடுத்து ஒரு இடம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, நான் நிறைய பேர் காப்பாற்றுறேனாக்கா இங்கே தான் இடத்துக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டா சொல்கிறாங்க. கரெக்டு தான் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ வீடியோ நம்ம ஜிம் இறங்குறாங்க, அதில் இறங்கிட்டு வா அப்படி கூட்டிட்டு விடாங்க. கூட்டிட்டு பார்க்குறாங்க. இங்கே வேறு யாரும் இல்லை சொல்கிறாங்க. இங்கே நிறைய பேர் இருக்காங்க, தூங்கிட்டு இருப்பாங்க, யாரும் தொந்தரவு பண்ணாமல் போகலாம் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி கூட்டிட்டு வராங்க. ஜிம்மி கூட்டிட்டு வந்து பார்க்குறாங்க. அங்கே நிறைய பால் அப்படி பயிற்சி பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது. அச்சோ எவ்வளோ பெரிய சுவாரு சொல்கிறாங்க. ஆமாம் எங்கே தூக்கி பார்க்குறே சொல்கிறாங்க. ஐயோ வேண்டாம் எனக்கு எதுக்கு அதில் எனக்கு எதுவும் வேண்டாம் சொல்கிறாங்க. நீ வேணா பயிற்சி கற்றுக்கிறியா சொல்கிறாங்க. பயிற்சி கற்று நான் என்ன பண்ண போகிறேன் சொல்கிறாங்க. ஒரு தற்காப்பு தான் சொல்கிறாங்க. என்ன பாதுகாக்கதான் என்னோட வீ இருக்காங்களே சரி ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டீ பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம வீயும் வந்துட்டுருக்காங்க. இப்போ 2 பேரும் அந்த பயிற்சி கொடுத்துட்டு போய் உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே என்னவே இருக்கும் சொல்கிறாங்க. எல்லாம் பயிற்சிக்கு தேவையான பொருட்கள் தான் இருக்கும் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. வா நீ நானும் சண்டை பயிற்சி பண்ணலாம் சொல்கிறாங்க. சண்டையா வேணாம் எனக்கு எதுக்கு சண்டை, நான் பாட்டுக்கு சொல்கிறேன்னு இருக்கேன் சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. நம்ம வீ ஜிம் பக்கத்துக்கு நீ குழந்தைய தான் சொல்லிட்டு நம்ம வீ சொல்கிறாங்க. ஜீவனம் ஆமாண்ணே குழந்தை தான் சொல்கிறாங்க. ரொம்ப என் அம்மா தான் சொல்லுவாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம போய் பார்க்குறாங்க. கொஞ்சம் சுற்றி காமிக்கிறாங்க. அதை இடத்த சுற்றி பார்க்குறாங்க. எனக்கு இங்கே அந்தளவுக்கு எதுவுமே தெரியல வீ சொல்கிறாங்க. சரி ஓகே இதை விட அழகான இடத்த கூட்டிகிட்டு போவா சொல்கிறாங்க. கூட்டிகிட்டு போங்க சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஜிமின் வீயும் திரும்பவும் குதிரையில் ஏற ஆரம்பிக்கிறாங்க. அது ரொம்ப தூரம் போகும்போது ஜிமினுக்கு சில்லுன்னு காத்திருக்குது. என்ன ரொம்ப சில்லுன்னு காத்திருக்குது சொல்கிறாங்க. எனக்கு தண்ணி போயிட்டுருக்கலாம் சொல்கிறாங்க. தண்ணி ஆமாம் ரொம்ப சில்லுன்னு தண்ணி போயிட்டுனா அப்போ சில்லுன்னு காத்திருக்கணும்னு சொல்கிறாங்க. எங்கே போகிறோம்னு சொல்கிறாங்க. வா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஒவ்வொரு சவுண்டு கேட்டே இருக்குது. இது என்ன சத்தம் வீ சொல்கிறாங்க. இது என்ன சத்தம்னாக்கா அருவியோட சத்தம் சொல்கிறாங்க. அருவியா ஆமாம் சொல்கிறாங்க. இங்கே அருவி இருக்கா என்ன சொல்கிறாங்க. ஆமாம் இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காட்டுக்குள்ளே போகிறோம் சொல்கிறாங்க. ஆமாம் காட்டுக்குள்ளே போனால் தான் அருவியை பார்க்க முடியும் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு பயமாக இருக்கே. உனக்கு எதுக்கு பயம், உன்னோட வீ உன் கூட இருக்கும் உனக்கு எதுக்கு பயம் சொல்கிறாங்க. அது என்னமோ எனக்கு பயமாக இருக்குது வீ அப்படி சொல்லி ஜிம்மி வீயை ரொம்ப டைட்டாக இருக்கமாக கட்டிப்பிடிச்சிக்கிறாங்க. ரொம்ப வீயும் இந்த பையன் கூட ரொம்ப அழகாக இருக்கே சொல்கிறாங்க. ஓ நான் கட்டிப்பிடிச்சிக்கிறேன் இல்லையா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நம்ம ஜிம்மி இன்னும் இருக்கமாக கட்டிப்பிடிச்சிக்கிறாங்க. ஜிம்மி வீக்கு அதுவும் பிடிச்சிருக்கு. பரவாயில்லையே நல்லா இருக்கே சொல்லிட்டு வீ சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. பாருங்கள் அடிப்பான்னு சொல்கிறாங்க. இப்போ வீ பார்க்குறாங்க. அடிச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு வீ சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. ஃபைனலாக அவங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்கன்ட்டு இறங்க சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. வா அப்படிப்பா ஜிம்மி ஒரு மாதிரி மவுத்தை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஆன்னு பார்த்துருக்காங்க. என்ன இருக்குங்க வீ இது சொல்கிறாங்க. இதை அருவி சொல்கிறாங்க. இப்படி ஒரு அருவி நான் பார்த்ததே இல்லையே சொல்கிறாங்க இது வரைக்கும் சொல்கிறாங்க. நீ பார்த்துருக்க மாட்டேன், நீ தான் அப்படி தூரம் வரமாட்டியே சொல்கிறாங்க. இது நமக்கு கிங்டமில் இருக்கா சொல்கிறாங்க. வீ பார்க்குறாங்க. நம்ம கிங்டமில் இருக்கிற ஒரே ஒரு நம்ம கிங்டமில் இருக்கிற ஒரு அருவியில் தான் இது ஒன்று சரியா, இன்னும் நிறைய இருக்குது சொல்கிறாங்க. இதுக்கு இப்படி பெருசாக இருக்குன்னா மற்றதான் சொல்கிறாங்க. இதோட பெருசாக நிறைய இருக்குது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் ஜிமின் இங்கே பாரு, நீ வந்து நம்ம கிங்டமில் முழுசாக சுற்றி பார்த்ததே இல்லை ஜிமின், சுற்றி பார்க்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கேன் உனக்கு அதுக்கே ஒரு மாதம் ஆகும் சொல்கிறாங்க. ஒரு மாதம் ஆகும். ஆமாம் 30 நாட்களுக்கு மேலே ஆகும் சரியா, அவ்வளோ இடம் இருக்குது சுற்றி பார்க்குறது சொல்கிறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அழகாக தான் இருக்கும். வா கூப்பிட்றாங்க. ஜிமின் வீ போகிறாங்க.
வீ பார்க்குறாங்க மெதுவாக வா சொல்கிறாங்க. சரி சரி சொல்கிறாங்க. இப்போ வீ ஜிம் நடந்து வந்துருக்காங்க. நடந்து வரும்போதே ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு பயமாக இருக்குது, அந்த பயப்படாத சொல்கிறாங்க. ஏன் வீங்க பாம்பு இருக்குமா சொல்கிறாங்க. இருக்கும் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நான் இருக்கும் உனக்கு எதுவும் ஆக சரி நீ வாசல் கூட்டிகிட்டு வராங்க. தண்ணி இருந்தாக்கா அங்கே எல்லாமே தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு வீ ஜிம்மை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ சடனாக நம்ம வீ ஒரு இடத்துல காலை வைக்கிறாங்க. காலை வச்சு வீக்கிறது கால் வலிக்கிறது. ஏன்னா வீ வந்து ஜிம்மும் ஒருத்தர் கைப்பிடிச்சா வந்திருப்பாங்க. இப்போ வீ விழவும் ஜிம்மில் சேர்ந்து விழுறாங்க. 2 பேரும் தண்ணிக்குள்ளே தான் விழுறாங்க. ஒருத்தர் விழுந்துட்டாங்க. விழுந்து எந்திரிக்கும் போது ஜிம் அவ்வளோ அழகாக இருக்காரு. அந்த தண்ணிக்குள்ளே விழுந்து எந்திரிக்கும் போது நல்ல ஆழம் இல்லை. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ விழுந்துட்டோமே ஜிம் பார்க்குறாங்க. பரவாயில்ல சட்டு நம்ம வீ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்கப்பா என்ன பரவாயில்ல அங்கே பாருங்கள் உடையெல்லாம் நனைஞ்சு போச்சு. அம்மாவுக்கு தெரிஞ்சா சொல்கிறாங்க. அங்கே பாரு அம்மாவுக்கு தெரியாது சரியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஜிம் வீ பார்க்குறாங்க. சரி வா போகலாம் சொல்கிற ஜிம்மி தான் ஜிம்மில் கைப்பிடிச்சு கூட்டிட்டு வராங்க. அந்த அருவிக்கிட்ட போயிட்டாங்க. 2 பேரும் அருவியில் குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாராவது நட்டு ராத்திரியில் குளிப்பாங்களா சொல்கிறாங்க. நம்ம குளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீ சொல்கிறாங்க. 2 பேரும் அழகாக குளிச்சுட்டு இருக்காங்க. அப்படி குளிக்கும்போது தான் நம்ம வீ பார்க்குறாங்க. பாரு இவ்வளோ உடைகளாம் அணிஞ்சு போட்டுருந்துன்னு வச்சுக்கேன் ஒரு மாதிரி வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்குன்னு அதை கழட்ட சொல்கிறாங்க. ஜிம்மினா சரி சரி ஜிம் அந்த மேலே உள்ள உடையை வந்து கழட்டுறாங்க. 2 உடை போட்டிருப்பாங்க. மேலே உள்ள வந்து கழட்டுறாங்க. கழட்டும்போது அவருடைய அந்த மேல் உடையை கழட்டிட்டாக்க அவருடைய நெஞ்சில் நல்லாவே தெரியும். அப்படி பார்க்கும்போது வீ பார்க்குறாங்க. ஜிம்மினை அந்த தண்ணி வந்து அழகாக ட்ராப் அவுட் அந்த மாதிரி தண்ணி கொட்டிகிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு பாத் மார்க்கு பார்க்குறாங்க. அதை பார்க்குற வீக்கு ஒரு மாதிரி வினோதமாக இருக்குது. இப்போ வீ ஜிம்மியை பார்த்துருக்காங்க. என்னாச்சு ஏன் என்னையே பார்க்குறீங்க ஜிம்னு கேட்குறாங்க. இப்போ வீணா அது சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இது உன்னுடைய பாத் மார்க்கா கேட்குறாங்க. ஆமாம் நான் எனக்கு தெரிஞ்சது இது என்கிட்ட என் கூட இருக்குது சொல்கிறாங்க. அப்படியாவும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. இல்லை ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. அம்மா யாருக்கும் தெரியக்கூடாது சொல்லுவாங்க. இது நீங்கள் தானே நீங்கள் பார்த்தா தப்பு இல்லை ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ வீயும் எதுவும் சொல்லாமல் யோசிக்காமல் விட்டுறாங்க. ஜிம் பார்த்துட்டு விட்டுறாங்க. நம்ம ஜிம்மில் குளிச்சுட்டு இருக்காங்க. குளிச்சு முடிச்சுட்டு வீ பார்க்குறாங்க. வா சொல்கிறாங்க. உடையெல்லாம் ஈரமாயிட்டு எப்படி நம்ம அந்த ஹாக்கியை கூட்டிகிட்டு போவோம் சொல்கிறாங்க. ஹாக்கியை கூட்டிகிட்டு போவோம் வா சொல்கிறாங்க. பாவம்ல அது நம்ம வெயிட்டாக இருப்போம் ஈரமாக இருக்கும்ல சொல்கிறாங்க. இப்போ வீ பார்க்குறாங்க. உனக்கு ஹாக்கி மேலே அவ்வளோ பாசமா ஆமாம் அது பாவம்ல சொல்கிறாங்க. இப்போ ஹாக்கி ஜிம்மியை பார்த்துட்ருக்கு. இப்போ வீ பார்க்குறாங்க. உனக்கு எப்போ இவனை தான் பிடிச்சிருக்குல்ல சொல்லிட்டு நம்ம ஹாக்கிட்ட இதே கேட்குறாங்க. ஆமாம் கிட்டே ஷேக் பண்ணுறது அது நம்ம ஜிம்மி வீ சொல்லிட்டு சரி வா சரி கூட்டிகிட்டு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் காய வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறது எனக்கு குளிர்து சொல்கிறாங்க. குளிர்தாங்க வா சொல்லிட்டு நம்ம வீ தான் கொஞ்சம் நெருப்பெல்லாம் பற்ற வைக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி எல்லாமே தெரியுது சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது ஒரு போர் வீரர்னா அந்த எல்லாமே கற்றுக்கணும்ல சொல்கிறாங்க. ஆமாம் போருக்கு போகிறப்ப இப்படி தான் நெருப்பெலாம் பற்ற வைக்கணும்ல சொல்கிறாங்க. ஆமாம் நெருப்பை அப்படி உருவாக்குவோம் சொல்லிட்டு நம்ம வீ சொல்கிறாங்க. சொல்லிட்டு நெருப்பை பார்த்து வச்சு எங்ககிட்ட வந்து உட்கார சொல்கிறாங்க. ஜிமின் வீயும் பக்கத்தில் பார்த்து உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஜிமின் வீ என்ன இருக்கா இப்படினாக்க ரொம்ப இருப்பா பிடிச்சிக்கிறாங்க. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு இது பயமாக இருக்குது சொல்கிறாங்க. பயமாக இருக்காமல் சொல்கிறாங்க. ஏதோ நம்மளை யாரோ வரும்போது தோணுதான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம வீ திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்துட்டு இல்லை சொல்கிறாங்க. எனக்கு இப்படி தோணுது வீ சொல்கிறாங்க. இது நல்ல இரவாக இருக்குல்ல அவனுக்கு அப்படி தோணுது அப்படி சொல்கிறாங்க. வீ பார்க்குறாங்க. வீட்டில் சில விஷயங்கள் தப்பாக தான் இருக்குது. சரி ஒன்றும் இல்லை சொல்லிட்டு வீயும் அமைதியாக இருக்காங்க. கொஞ்சம் நேரம் அப்படி இருக்காங்க. சரி போகலாமா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அந்த விடையெல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு ஹாக்கி நல்லா உட்காந்துக்கிறாங்க. இப்போ அவங்கள்ட்ட அந்த குடிலுக்கு வந்துட்டாங்க. பாரு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன வீ சொல்கிறாங்க. அவனுக்கு குளிர் காய்ச்சல் வந்துட்டு போ சரியா போய்ட்டு உடையெல்லாம் மாற்றிக்கிட்டு சமத்தை தூங்க சரியா சொல்கிறாங்க. நான் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. பத்திரமா இருக்கணும் உடம்பு பார்த்துக்கோ சொல்கிறாங்க. வீ சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சொல்லிட்டு ஜிம்மி வந்து வீ ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சொல்லிட்டு வீ சொல்கிறாங்க. கவனமாக இருக்கணும் சரியா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ நம்ம வீ வந்துட்டு ஜிம் விட்டு போயிடுறாங்க. வீக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா தன்னை யாரும் தொடர்ந்து வராங்க. தன்னை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்கன்றது வீக்கு நல்லாவே தெரியுது. எனக்கு என்னாலும் பரவாயில்ல ஜிம்மி இப்படி ஆயிடக்கூடாது சொல்லிட்டு நம்ம வீடு அப்படியே அந்த வீட்டை எடுத்து கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் பார்க்கலாம். அடுத்த நாள் ஜெமீன் தான் பாட்டு பாடிட்டு ஓடிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன நீ பாட்டு பாடிட்டு தெரியும் எப்படி சொல்கிறாங்க. அங்கே நான் தான் வேதனையில் வந்து நூலாடிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. என்ன வேதனையில் வந்து நூலாடிட்டு இருக்கேன் என்னாச்சு அப்படின்னு உனக்கு ஜிமின் கேட்குறாங்க. ஏன்டா ஒரு நண்பனுக்கு கஷ்டப்பட்டுருக்கேன் கொஞ்ச நேரம் உதவி பண்ணுறா சொல்கிறாங்க. என்னாச்சு என்ன உதவி பண்ணணும் அப்படி கேட்குறாங்க. அந்த காய் இருக்கேன்னா சொல்கிறாங்க. ஆமாம் அந்த காயின்னு சொல்லாத அவர் பிரின்ஸு காய் சொல்கிறாங்க. ஆமாம் பிரின்ஸு அவன் இருக்கன்னா அவன் இப்போ சுற்றி வரேன்டா சொல்கிறாங்க. அதானே சொல்கிறேனேடா அவனுக்கு பிடிச்சா ஓகே சொல்லேன் சொல்கிறாங்க. அங்கே பாரு உனக்கு தெரியாதா பிரின்ஸ் எல்லாம் லவ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆனாலும் அவர் ரொம்ப நல்லவராக இருக்காருடா. நம்ம இது வரைக்கும் பிரின்ஸை பார்த்ததுல முதல் தடவையாக வீயை தான் நம்ம இவர் தான் காயை தான் பார்க்குறோம். காய் எவ்வளோ நல்லவராக இருக்காரு சொல்கிறாங்க. நான் கூட பிரின்ஸ் தான் தப்பானவங்க நினச்சிக்கிட்டு இருந்தேன்டா. ஆனால் முதல் தடவையாக பார்க்குறேன் இவர் இவ்வளோ நல்லவராக இருக்காரு சொல்லிட்டு ஒரு பிரின்ஸ் இப்படி நல்லவங்களாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தானே தெரியுது. இப்போ சார் நீ வந்துட்டு பிரின்ஸ் காயை மேட்ச் பண்ணிக்க சொல்கிறாங்க. அவனை அடிப்பான் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க அம்மாவுக்கு தெரிஞ்சுட்டு பொண்ணு போட்டுருவாங்களா சொல்லிட்டு நம்ம எப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாதுடா. பிரின்ஸ் காய் ரொம்ப நல்லவராக இருக்காருடா. நான் இது வரைக்கும் பார்த்ததேடா அப்படி பிரின்ஸ் இவ்வளோ நல்லவராக இருக்காரு சொல்லிட்டு பேசாமல் நான் வேணா வீக்கிட்ட சொல்லி கேட்குதா காய் நல்லவராக கேட்டவரான்னு சொல்கிறாங்க. அப்படி முடிவு பண்ணிட்டியா சொல்கிறாங்க. முடிவு பண்ணிட்டேன் உனக்கு காய் தான் கரெக்டு. அவர் தான் உன்னை வந்து ஒரு விளக்கில் பார்த்துட்டாரு. அப்படி தானே ஒரு மனைவி சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோசிச்சுட்டு பார்க்குறாங்க. உனக்கு மட்டும் நல்ல ஒரு வீரன் கிடைச்சிட்டான். நீ பாட்டுக்கு சந்தோஷமாக இருக்கா. நீ எனக்கு மட்டும் பிரின்ஸ் வந்து எனக்கு உயிரை எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம யோசிச்சும் தான் புலம்புறாங்க. அச்சோ அப்படி புலம்பக்கூடாது சொல்லிட்டு ஜிம்மி தான் நம்ம யோசிச்சு டேஸ்ட் வாய்ப் பண்ணுறாங்க. ஏன்டா உனக்கு என்னை பார்த்து எப்படி தெரிய சொல்கிறாங்க, உனக்கு பார்த்து எனக்கு பாவமாக தெரிய சொல்கிறாங்க, பாவமாக தெரியுதா, இருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அதை விட இரு நான் போயிட்டு நான் பிரின்ஸ் வரட்டும் ஓகேவா, அதுதான் பிரின்ஸ் காய் வரட்டும் நானே கேட்குறேன் உனக்காக நான் பேசவா சொல்கிறாங்க. என்ன பேச சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு சீட் பண்ண மாட்டீங்களே, ஏமாற்ற மாட்டீங்கன்னு கேட்கவா சொல்கிறாங்க. அவனுக்கு என்ன பயம், அவர் வந்து இன்னொருத்தவங்க மேரேஜ் பண்ண திருமணம் பண்ணுவாங்க எனக்கு பயம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நான் அவர்கிட்ட கேட்குறேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு தான் சொல்கிறான் பொய் சார் உனக்கு அவர் பிடிக்கும், அவர் முன்னாடி எவ்வளோ நாட்களாக சுற்றிட்டு இருக்காரு, பாவம் அவர் தெரியுமா, அவர் இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டே இருக்காரு, தினமும் வராரு, உனக்காக என்ன உள்ள வந்து கொடுக்குறாங்க, நீ எதுவுமே வாங்கிக்க மாட்டேங்கிற பாவம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மி சொல்கிறாங்க. நீ எனக்கு நண்பனா இல்லை பிரின்ஸ் காய்க்கு நண்பனா சொல்கிறாங்க. நான் உனக்கு தான் நண்பன் இருந்தாலும் உனக்கு ஒரு நல்ல காதல் கிடைக்கணுக்கா நான் தான் கஷ்டப்பட்டு அவங்க சொல்கிறாங்க. என்னன்னு காமா நான் உன்னையும் பிரின்ஸ் காய் சேர்த்து வைக்கணும்னு சொல்கிறாங்க. அட பாவி அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. நான் அட பாவிடா நான் நல்லவன்டா சார் ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்குறாங்க. ஆமாம்மா நீ ரொம்ப நல்லவன்டாடா சார் யோசிச்சு சொல்கிறாங்க. நான் நல்லவன் தான், உனக்கு எல்லாம் உதவி பண்ணணும்லாம் சொல்கிறாங்க. உதவி பண்ணணும் அங்கே பாரு, எனக்கு உபத்திரம் பண்ண மாதிரி போதுண்டா அப்படி சொல்லிட்டு யோசிச்சு சொல்கிறாங்க. நீ அப்படி சொல்லக்கூடாது அப்படி ஜிம்மி சொல்கிறாங்க. உன்னை அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ அமைதியாக சொல்லிட்டு அந்த ஜிம்மி தான் பார்த்துருக்காங்க. கரெக்டாக காய் இந்த டைம் வராங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் காய் எப்படி கற்றுறாங்க, காய் பார்க்கணும் ஐயோ சொல்லிட்டு நம்ம காய் வந்துட்டு அப்படி அப்படி சொல்லிடுறாங்க. சரி சரி ஜிம்மி அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மி தான் வா போய் பேசலாம் சொல்கிறாங்க. வரமாட்டேன் நீ வாடா அப்படி ஜிம்மி கூட்டிட்டு வராங்க. இப்போ நம்ம யோசிச்சு வாடா கையை பிடிச்சி ஜிம்மி கூட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் காய் சொல்கிறாங்க. அவன் ஜிம்மி சொல்கிறாங்க பாருங்க இவன் என்ன சொல்கிறான் பாருங்க சொல்கிறாங்க. அவன் தான் எதுவுமே பேச மாட்டானே ஜிம்மின்னு அப்படி சொல்கிறாங்க. அதை விடுங்க நீங்கள் உண்மை தானே காதலிக்கிறீங்க, உங்களுக்கு பிடிக்கும் தானே யோசிச்சு என்ன சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் யோசிச்சுட்டே என்னை வந்துட்டு என்னோட காதல் புரிய மாட்டேன் சொல்கிறாங்க. அவனுக்கு புரியும், அவனுக்கு பிடிக்கும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிற ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அவனுக்கு உங்களுக்கு பிடிக்கும் ஆனால் நடிக்கிறான் சொல்கிறாங்க. நடிக்கிறான் அவனுக்கு பயம். இங்கே பாருங்க நான் அவங்க கேட்குறவங்கள்ட்ட நீங்கள் உண்மையை சொல்கிறீங்களா சொல்கிறாங்க. என்னனாலும் கேட்க ஜிம்மி நான் சொல்கிறேன் அப்புறம் சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. உங்களுக்கு யோசிச்சு மட்டும் தானே பிடிக்கும், வேறு யாரும் பிடிக்காததா சொல்கிறாங்க. வேறு யாருமா வேறு யாரும் எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறாங்க. இல்லை இந்த பிரின்ஸ் எல்லாம் நிறைய திருமணம் பண்ணியிருப்பாங்களுமே பிரின்ஸுக்கு இங்கெல்லாம் அது மாதிரி நீங்கள் வந்துட்டு வேறு யாரும் திருமணம் பண்ணிக்கூடாது சரியா, அவங்களுக்கு யோசிச்சு மட்டும்தான் மனைவியாக இருக்கணும், வேறு யார் மனைவி வரவே கூடாது அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. நீங்கள் ஓகே பிரின்ஸை பற்றி எப்படி கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல, ஆனால் நான்லாம் அப்படி இருக்க மாட்டேன் சரியா, என்ன ஒரு பிரின்ஸும் கூட யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஒரு பிரின்ஸாகவே இருந்ததில்லை, நான் எப்போதும் வந்துட்டு ஒரு வீரர் மாதிரி தான் இருப்பேன், நான் எப்பவும் ஒரு போர் வீரர் மாதிரி தான் இருப்பேன், எப்பவும் போரில் தான் கவனம் செலுத்துவேன், நான் எப்பவும் வந்துட்டு வேலையில் தான் பிஸியாக இருப்பேன், நான் எங்கேயுமே வந்துட்டு நேரத்தை வந்து வீண் செலவு பண்ண மாட்டேன் சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம் நான் எப்பவும் வந்துட்டு என்னோட வேலையில் மட்டும் தான் முழு கவனத்தை செலுத்துவேன், அப்படியே நண்பர்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்துட்டு என்னுடைய யோன்ஜுன் தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறேங்க்கா. அச்சோ நீங்கள் எவ்வளோ நல்லவராக இருக்கீங்க சொல்கிறாங்க. உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கா ஜிம்மி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் ரொம்ப நல்லவர் தெரியுமா, நான் இப்படி ஒரு பிரின்ஸை பார்த்ததில்ல, முதல் முறையாக ஒரு பிரின்ஸை பார்க்குறேன், அது ரொம்ப நல்ல பிரின்ஸை தான் பார்த்துருக்கேன், நீங்கள் யோன்ஜினை கண்டிப்பாக திருமணம் பண்ணிப்பீங்களா பத்திரமா பார்த்துப்பீங்களா சொல்லி நல்லா பார்த்துப்பா சொல்கிறாங்க. உங்கள் விளக்கில் உண்மையாக நீங்கள் யோன்ஜினை தான் பார்த்தீங்களா சொல்கிறாங்க. உண்மையாக யோன்ஜினை தான் பார்த்தேன், எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவனுக்கு என் காதல் புரிய மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு நம்ம காய் ஒரு மாதிரி இருக்காங்க. என்னால் சாப்பிட முடியல தூங்க முடியல, இவனோட ஞாபகமாகவே இருக்குது, இவன் நினப்பாவே நான் இருக்கேன், ஆனால் அவன் தான் என்னை வந்து துரத்தி விடுறான் அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. பாரு அவர் எவ்வளோ பாசமாக பேசுகிற, நீ பேசு அப்படி சொல்லிட்டாங்க. யோசிச்சு பார்க்க நான் என்னடா பேசணும், அம்மாவுக்கு தெரிஞ்சு தோடு உரிச்சிடுவாங்களா சொல்லிட்டாங்க. அதை உரிக்க மாட்டாங்க வா அப்படி ஜிம்மி தான் வந்துட்டு நம்மகிட்ட யோசிச்சுட கை எடுத்து காய் கையில் வச்சுட்டாங்க. காய்க்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. காய் பார்க்குறாங்க. ஜிம்மி எனக்கு ஒரு குழந்தை பார்த்தா உன்னோட பெயர் தானே வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம காய் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மி தான் நீங்கள் பேசுங்க நான் யாராவது வராங்களோ பார்த்துக்கலாம் சொல்லி ஜிம்மி போய்ட்டு எட்டி பார்த்துருக்காங்க யாரும் வராங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. ஒரு நண்பன் பார்க்குற வேலைடா இது சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. உன் நண்பனுக்கு நீ என்ன வேலை பார்த்த, நீ வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு வீக்கிட்ட காதல் சொல்கிறதுக்கு உதவி பண்ணி யாரும் கேட்குறாங்க. அது வேறு இது வேறு சொல்லிட்டாங்க, ரெண்டும் ஒன்று தான் சரியா சார். நண்பனே உதவி பண்ணாக்க வேறு யார் உதவி பண்ணுவா, உனக்கு ஜிம்மி மாதிரி ஒரு நண்பன் கிடைக்குது, நீ தான் வந்துட்டு புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்குறாங்க. ஏன்னா என் கையெடுத்து உன் கையில் வச்சுட்டேன் அப்படி தானே பேசுவா சரி வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. உண்மையாக உனக்கு பிடிக்கலையா, உண்மையாக பிடிக்கணும், எனக்கு பிடிக்கவே இல்லை கேட்குறாங்க. யோசிச்சு மாதிரி எடுத்து பாரு ஒரு பிரின்ஸாக இருக்கா, நீ ஒரு சாதனை பையன் வந்து பிடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. நான் என்னடா பண்ணுறோம் பிரின்ஸாக பிறந்ததுக்கு, இங்கே பாரு அண்ணா தான் வந்து பிரின்ஸாக இருக்காங்க, நெக்ஸ்ட்டு கிங்காக அவர் ஆவார், எனக்குலாம் எந்த ஒரு பதவி இல்லைடா, ஆனால் சாதாரண பிரின்ஸ்டா அவ்வளோதான்டா, எனக்கு எதுவும் இல்லை, யாரும் அவ்வளோ மதிக்க மாட்டாங்கடா அப்படி சொல்லிட்டாங்க. நீ போய் சொல்லிட்டு அவங்களோட கிங்டம்க்கு வந்து பார்த்து தானே தெரியும் சொல்கிறாங்க. இங்கே பாரு யோசிச்சு ரொம்ப காதலிக்கிறேன், நீ எல்லாமே இருக்க முடியாது தெரியுமா, நான் சரியாக சாப்பிட்றத தூங்குறது இல்லை, நான் எப்படி இருக்குன்னு தெரியுமா சொல்கிறாங்க. அப்போ யோசிச்சுட்டு பார்க்குறாங்க. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. நீ தானடா என்னோட விதியில் இருக்க, நீ தானே என்னோட வழக்கில், நீ தானே ஒன்று தானே பார்த்தேன், நான் ஒன்று தானே காதல் மனைவியாக நினைக்கிறேன், உன்னை ரொம்ப காதலிக்கிறேன்டா, உனக்கு ஏன் அது புரிய மாட்டுது அப்படி சொல்லிட்டு
காய் எழுறாங்க. காய் எழுத பார்க்க யோசிச்சு ஒரு மாதிரி இருக்கு. இங்கே பாரு எனக்கு சொல்லிட்டாங்க, உனக்கு சொல்லிட்டாங்க. எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்காமலாம் இல்லை. ஆனால் தகுதிக்கு மாதிரி ஆசைப்படணும்னு பயமாக இருக்குது. நாளைக்கு நம்ம பெரிய வேண்டிய நிலைமை தான் சொல்கிறாங்க. அப்போலாம் வராது, எனக்கு சேரவே இல்லை. அதுக்குள்ளே பெரியதை பற்றி எதுக்குன்னு யோசிக்கிறா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, பாரு எந்த ஒரு சூழ்நிலையும் நான் வந்துட்டு யாரையும் பார்க்க மாட்டேன். சரி, எனக்கு நீ மட்டும்தான். மனைவினா நீ மட்டும்தான், காதலனா நீ மட்டும்தான். வேறு யாரும் யோசிக்கவே மாட்டேன். நீ யாரையும் நினச்சி கூட பார்க்க மாட்டேன். கற்பனையில் கூட என்னை நம்பி ஒன்று உன்னை பார்க்க தான் ஒரு மாதிரி காமெடியாக இருப்பான் சொல்கிறாங்க. காமெடியாக இருக்கு உன்னை பற்றி எப்படி பேசிட்டு இருக்க? நீ உனக்கு உன்னுடைய வேல்யூன்னு தெரியல. நீ ஏன் இப்போ உன்னை பற்றி இவ்வளோ தாழ்த்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து காய் பார்க்குறேன் அதை சொல்கிறேன். எல்லாரும் அப்படி தான் பார்க்குறாங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக யாரும் பார்த்துட சொல்கிறாங்க. நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸு. நீ எல்லாருமே எவ்வளோ பாசம் காட்டுற, எல்லாருக்கும் எப்படி எல்லாருக்கூடையும் ரொம்ப சகஜமாக பழகுற, கொஞ்சம் கூட வித்தியாசம் பார்க்காம நீ வந்துட்டு நல்லபடியாக நல்லா பேசுகிறேன்னா பழகுறேங்குள்ள எல்லாருக்கும் உதவியெல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி நடந்துக்க மாட்டேன். நீ ரொம்ப ஒரு நல்ல மனுஷன் சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறாங்க. ஆனால் உனக்கு தேடி பிடிக்க மாட்டேதே சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தானே சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் தானே யாரும் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சரியா, நீ அப்படியே யோசிக்க சொல்கிறாங்க. ஆனால் திருமணம் வந்தால் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னாக்க ஒரு ஃப்ரெண்ட்ஸஸ் தானே மேரேஜ் பண்ணி வைப்பாங்க சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, எனக்கு ஒன்று தான் பிடிக்கும். சரி, எனக்கு ஒன்று தான் ரொம்ப பிடிக்கும். நீ இல்லாமல் இருக்க முடியாது. சரி, எனக்கு கிங்டமில் கூட அதிகமாக இருக்க மாட்டேன். இங்கே தான் இருப்பேன். வீடு கிங்டம் தான் எனக்கு அதிகமாக பிடிக்கும். எனக்கு விதி கூட இங்கே தான் இருக்குது. நீ இங்கே தான் இருக்க யோசிச்சிருக்க பாரு, ரொம்ப பிடிக்கும். என் அப்பா அம்மா யார் என்ன சொன்னால் கேட்க மாட்டேன். உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு நகைச்சிக்கேன். நான் உன்னை எங்கேனாலும் கூட்டிகிட்டு போய்ட்டு தனியாக நான் மட்டும் சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழலாம். சரியா, எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இந்த ஃப்ரெண்ட்ஸு பதவிலாம் வேண்டாம். நீ கிடைச்சா மட்டும் போதும் யோசிச்சு அப்படி சொல்லிட்டேன். காய் சொல்கிறாங்க, நீ உண்மையாக சொல்கிற, எந்த ஒரு சூழ்நிலையும் கை வச்ச மாட்டேன்ல. நான் ஏமாற்றேன், நான் ஏன் ஏமாத்திர போகிறேன்? நீ என்னை விட்டு போகாமல் இருந்தால் சரி. சரியா, நீ என்ன சொன்ன கேட்பேன். நான் இது வரைக்கும் யாருக்கும் அடங்கி போனதெல்லாம் கிடையாது. எனக்கு நான் வந்துட்டு ரொம்ப நல்லா பயிற்சியெல்லாம் பண்ணுவேன், நல்லா சண்டை போடுவேன். எனக்கு தெரியும் நல்ல ஒரு வீரன்னு சொல்கிறேன். நான் சண்டையெல்லாம் போடுவேன். மற்றபடி நான் வந்துட்டு நான் யாரும் ஏமாத்துறது அந்த மாதிரி பழக்கம் எனக்கு கிடையாது அப்படி சொல்கிறாங்க. பார்க்காத ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. நீ பார்க்குற ஒரு மாதிரி நீ ரொம்ப நல்லவனாகவே இருக்கா சொல்கிறாங்க. ஜிமினி கூட ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்போது நண்பனுக்கு என்ன பிடிக்கும், உனக்கே என்ன சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்கும், பயமாக இருக்குது. எங்கே காதலிச்சு கஷ்டப்படும் சொல்கிறாங்க. அப்படியே கஷ்டப்பட மாட்டேன், நம்ம கூட இருக்குன்னு யோன்ஜின் பேபி எப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோன்ஜின் பார்க்க நம்ம பேபியாக சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு நான் பார்த்து அப்படின்னு தோணுது சொல்கிறாங்க. நீ என்ன ஏதோ ஒரு காலத்தில் இருக்கும்போது பேசுகிற, நம்ம வந்துட்டு எந்த காலத்தில் இருக்கோம் சொல்கிறாங்க. நம்ம இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் வேர்ல்டு அப்படி சொல்லிட்டு நம்ம யோன்ஜின் சொல்கிறாங்க. அது புரியுது, இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் பிடிக்கும். நிறைய புத்தகங்கள்லாம் படிப்பேனா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம், அதெல்லாம் இப்படி போட்டிருப்பாங்க சொல்கிறாங்க. சரி சரி, இங்கே பாரு, உண்மையாகவே நீ காதலிக்கிறதே ஏமாற்ற மாட்டேன். நான் ஏமாற்றவே மாட்டேன். எனக்கு ஒன்றுனா அவ்வளோ பிடிக்கும். நீ எனக்கு அவ்வளோ இஷ்டம். எந்த ஒரு காரணத்துக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். சரியா சொல்கிறாங்க. என் அப்பா அம்மா யார் என்ன சொன்னால் என்ன, எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை. சரியா சொல்கிறாங்க. எனக்கு நீ உனக்கு நான் அவ்வளோதான் சொல்லிட்டு என்னம்மா காய் சொல்கிறாங்க. யோன்ஜிருக்கு நிம்மதியாக இருக்குது. நீ சரியாக சாப்பிட்றதுலையே என்ன சொல்கிறாங்க. உண்மையாக சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லை முன்னாடி பார்த்தா நீ இப்படி இருப்ப சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ இப்படி இருப்ப அப்படி இருப்பா சொல்கிறாங்க. அப்போ என்னை பற்றி சொல்கிறாங்க, நம்மளை பற்றி எல்லாமே பாப்பா சொல்கிறாங்க. ஆனால் பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஓடு வந்தான், அப்புறம் ஓடி போய்ட்டு ஒழிஞ்சு பாப்பா நீ எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு. நீ வந்து முன்னாடி மாதிரி இல்லை, ரொம்ப மெலிஞ்சு போயிட்டு நல்லா சாப்பிடு, என்ன உடம்பு பார்த்துக்கோ சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க. அங்கே பாரு, நல்லா பேசினாலே போதும், நல்லா நான் சாப்பிடுவோம் அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க. காய் சொல்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தர் பேசிக்கிறாங்க. நீ தப்பா எடுத்துக்கலாம், உன்னை கட்டி பிடிச்சிக்கவா அப்படி கேட்குறாங்க. கட்டி பிடிச்சிக்கணும் அவங்க சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜீவன் யோசிச்சுட்டு வந்துட்டு காயை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. காயை அப்படி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நம்ம ரொம்ப காதலிக்கிறேன். சரியா, அடுத்த டைம் வரும்போது எல்லாம் வாங்கிட்டு போகிறேன். ஒவ்வொரு டைம் வாங்கிட்டு வரப்போ தூக்கி போடுவியா. அடுத்த டைம் எதுவும் வாங்கிட்டு வரல, இந்த டைம் போருக்கு போயிட்டு சந்தைக்கு போவோம். அங்கே ஒரு சந்தை இருக்குது, அங்கே நல்லா எல்லாமே கிடைக்கும், உனக்கு எல்லாமே வாங்கிட்டு வரேன் சொல்கிறாங்க. இப்போ எப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ பத்திரமா வந்தால் மட்டும் போதும். சரியா சொல்கிறாங்க. உடம்புல காயப்படாமல் பார்த்துக்க, நீ படுக்க பொறுப்பே இல்லாமல் இருக்க. நீ படுக்க போருன்னு போயிட்டு இருக்க. நீ என்னதாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஸை தாண்டி நீ ஒரு நல்ல பையன். சரியா, உன் நல்லா பார்த்துக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம எப்படி சொல்கிறாங்க. காய்க்கு சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் நீ நல்லா பார்த்து போட சொல்கிறாங்க. நான் நல்லா பார்த்துப்பேன். அப்புறம் நான் நீ எப்போ இப்போ பார்க்க வருவா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வேறு அடிக்கடி இங்கே வந்தால் சந்தேகம் வரும். நான் இனிமேல் நல்ல இரவில் வரவா சொல்கிறாங்க. நம்ம வீயும் ஜிம்மியும் பேசிக்கிறாங்க. அது மாதிரி சொல்கிறாங்க. நல்ல இரவில் அவங்க சொல்கிறாங்க. அது வரை எனக்கு பயமாக இருக்குது. என்னைக்கு ஜிம்மின்னு மாட்ட போகிறான்னு தெரியல. நான் எனக்கு மாட்ட போகிறேன். அதெல்லாம் நம்ம பயப்படாது. சரியா, நம்ம பார்த்துக்கலாம். நான் இனிமேல் வீ வரும்போது வீ கூட வரேன்னு சொல்கிறாங்க. சரி சரி, நீ வீ கூட வா சொல்கிறாங்க. அப்புறம் பத்திரமா சரியா சொல்கிறாங்க. சரி, நம்ம பத்திரமா இருக்க, நீ பத்திரமா இரு, நல்லா சாப்பிடு, நேரத்துக்கு சாப்பிட்டு நேரமாக தூங்கணும். சரியா சொல்கிறாங்க. சரி சரி சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. சரி, ஒரு தடவை சொல்லி நானும் காதலிக்கிறேன்னு சொல்கிறாங்க. நானும் ரொம்ப காதலிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு யோசிச்சு சொல்கிறாங்க. அது கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம காய் வந்துட்டு யோசிச்சுனுடைய மொத்த கப்பனியும் அப்படியே வந்து நெத்தியில் ஒரு முத்தம் கொடுத்துட்டாங்க. நானும் ரொம்ப காதலிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு என் அன்பான மனைவி எப்படி சொல்லிட்டு நம்ம யோசிச்சு காய் சொல்ல யோசிச்சுட்டு கூட வெக்கம் தாங்க முடியல. அப்படியே சாந்து போயிடுச்சு மோகம். யோசிச்சுட்டு பார்க்குறாங்க. சரி போயிட்டு வா அப்படி சொல்கிறாங்க. சரி போயிட்டு வருவா, அவங்க போயிட்டு வா சொல்கிறாங்க. அப்புறம் யோசிச்சுதான் காய் பார்க்குறாங்க. ஜிம்மி நடு கூப்பிட்றாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. என்ன காய் அப்படி கேட்குறாங்க. போயிட்டு வரேன் அப்படி சொல்கிறாங்க. அவங்க போயிட்டு வாங்க, பத்திரம் போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. சரி தான், அவங்க போயிட்டு வர சொல்லிட்டு அவர் போயிடாரு. இப்போ நம்ம
யோனிச்சிட்டு பார்க்குறேங்க. ஜிமின் வந்து பார்க்குறேங்க. யோனிச்சு நான் என்ன சொன்ன சொல்கிறாங்க. அதான் நீ கையை பிடிச்சி அவர் கையில் கொடுத்துட்டியா சொல்கிறாங்க. ஏய் பொய் சொல்லாத, நான் வெறும் கையை மட்டும் பிடிச்சி கொடுத்தா நீ அப்படி சொல்லிடுவியா, உனக்கு பிடிக்கும், நீ வந்துட்டு அப்படி நடிக்கிறடா சொல்கிறாங்க. இப்போ யோனிச்சிட்டு பார்க்குறேங்க. ஏண்டா இந்த காதல் இந்த பிரச்சனை வராடா சொல்கிறாங்க. வராதுடா, அப்படி காதல் பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து சரி பண்ணியிருந்தா சொல்கிறாங்க. ஏண்டா எப்போ அப்படி பேச ஆரம்பிச்சு குழந்தை மாதிரி இருந்தேடா சொல்கிறாங்க. அதெல்லாம் பரவாயில்ல விட்டு, அதெல்லாம் பார்த்துக்கலாம். காதல்னாக்கா எல்லாம் தாண்டா இருக்கும். நீ சொல்லுவாங்க காதல் நிறைய பிரச்சனை வரும், நிறையலாம் வருமா, நம்ம சந்திக்கணுமா, 2 பேரும் கையை ஒவ்வொன்றா கோர்த்துக்கிட்டு பிரச்சனைகளை சந்திக்கணுமா தெரியுமா. காதலில் அவ்வளோ சீக்கிரமாக அடைஞ்சிட முடியாதான், காதலிக்கலாம் ஈஸியாக. ஆனால் காதலை வந்துட்டு கரம் பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணுமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல நம்ம யோசிச்சு பார்க்குறோங்க. அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ வீ சொன்னது எல்லாமே ஜிமின் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உன இந்த அளவுக்கு அவர் வந்து பயிற்சி கொடுத்து தேத்திட்டாரா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. சரி சரி அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க ஜிமின் பார்க்குறாங்க. ஆனால் அப்படி தனித்த நம்ம கிட்ட அது ரகசியமாக காதலிக்கு தானே கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம் இல்லை சொல்கிறாங்க. நான் பேசாமல் அம்மா கிட்ட வீ அறிமுகப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. என்னன்னு இருக்காமல் அம்மா கிட்ட வீ அறிமுகப்படுத்தி வைக்கணும், அப்போ தான் சரி வரும். இல்லைனாக்கா இதே மாதிரி ரகசியமாக காதலிச்சு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு அம்மாவுக்கு தெரிய வந்துடும். அப்புறம் அம்மா என்ன கொன்னே போட்டுருவாங்க. அம்மாவுக்கு தேத்துக்கு முன்னாடியே சொல்லி சரியா சொல்கிறாங்க. அம்மாலாம் உனக்கு கொண்டு போட மாட்டாங்க சரியா, எனக்கு நீ காதலிக்கிறது ஒரு சாதனை வீரர் தானே அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி சரிதான்டா சொல்கிறாங்க. அப்போனா நான் அம்மாட்ட சீக்கிரம் பேசிடுவா, நீ பேசு, அதுக்கு முன்னாடி வீட்டை ஒரு வார்த்தை சொல்லிட்டு சரியா சொல்கிறாங்க. சரி சரி நான் வீட்டை சொல்லிட்டு வீட்டோட சம்பளத்தை வாங்கணும், ஒரு வாரத்துக்கு அப்புறம் வராராம்மா, வந்ததுக்கப்புறம் சொல்லிக்கலாம்னு சொல்கிறாங்க. அம்மா கூட படிக்கடி சொல்கிறாங்க. நான் ரொம்ப மாறிட்டேன்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் தனியாக சொல்லிக்கிறேன்ம்மா, அப்புறம் ரொம்ப அழகாயிட்டேன்னா அம்மா என்னமோ சொல்கிறாங்க, என்னை பார்த்து சொல்கிறாங்க. ஆமாம் நீ அப்படி தானே இருக்கா சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறாங்க. அப்படியே ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம்டா. இப்போ வீ வந்திருக்காங்க ஜிம்மி பார்க்க, வந்ததுமே அப்படியே ஒரு மாதிரி தூக்கி சுற்றுறாங்க. வீ இறக்கி விட்டுக்கு சொல்கிறாங்க. சரி இறக்கி விட்டுருக்கோம், எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு சொல்கிறாங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன், உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்கிறாங்க. சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. நான் உங்களை அம்மா கிட்ட அறிமுகப்படுத்தணும். என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அம்மா கிட்ட உங்களை அறிமுகப்படுத்தி அம்மாட்ட இவன் தான் என்ற காதல்னு சொல்லணும் சரியா, இவதான் இந்த வருங்கால கனவுன்னு சொன்னாதான் நம்ம 2 பேரும் எப்போதும் இதை பேச முடியும். இந்த மாதிரி ரகசியம் பேசி பயமாக இருக்குது, என்னைக்கு மாட்டிக்கோன்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அம்மாட்ட சொல்லிட்டவா, அவங்களை அறிமுகப்படுத்தவா, அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி ஜிம்னு சொல்கிறாங்க. வீ பார்க்குறாங்க. இப்போ வீக்கு அப்படி ஒரு பயம், எனக்கு ஒரு புதுசு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஜிம்மில் அம்மா ஏற்றுக்க மாட்டாங்களோ புரியுது, அவங்க அரண்மனையிலே எப்படி பார்க்குறாங்கன்னு புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. அவங்க பார்க்குறாங்க. பாரு ஜிம்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இப்போ சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. ஏன் வீ என் அம்மா ஏற்றுப்பாங்க வாங்க சொல்கிறாங்க. உங்க பாரு இப்போ இல்லை வேண்டாம் சரியா, நான் சொல்கிறது கேட்க சொல்கிறாங்க. எதுக்காக வீ சொல்கிறாங்க. பாருங்கள் நீங்கள் என் அம்மாவை சந்திச்சே ஆகணும், இன்றைக்கி நம்ம சொல்லி ஆகணும், வாங்க அந்த நல்லுறவு காதெல்லாம் போதும் அப்படி சொல்லி ஜிமின் வீடுக்கா கையை பிடிச்சிட்டு போகிறாங்க. ஜிமின் இல்லை ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தவங்க வராங்க. அங்கே பாருங்கள் எந்த பக்கத்தான் ஜிமின் இருக்காங்க சொல்கிறாங்க. தெரியல சொல்கிறாங்க. நம்ம வேணா இந்த ஜோசியம் பார்த்து கண்டுபிடிக்கலாமா சொல்கிறாங்க. ஜோசியம் ஆமாம் அதை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஜிமினோட பிறந்து தெரிய வச்சு ஜிமின் எந்த திசையில் கரெக்டாக இருப்பாங்க சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம் சொல்கிறாங்க. கிழக்கு திசைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது கிழக்கில் எங்கே இருக்குன்னு தெரியல, நமக்கு எல்லாமே எதிர்க்கு நிட்டமாக இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம் அப்போ நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சிடணும், சீக்கிரம் கண்டுபிடிச்சி ஜிமினுடைய 18 பிறந்த நாளுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் ஆகும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்கும் அவங்களுடைய ஆட்களும் பேசிட்டுருக்காங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. வீயோட கை பிடிச்சிருவாங்க. ஜிம்னா சொல்லிட்டு கேளு ஜிமின்னு சொல்லிட்டாங்க. வாங்க வீ சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்ல நம்ம ஜிமின் எங்கே இருக்கா அப்படி கூப்பிட்டுருக்காங்க. இப்போ நம்ம வீக்கு ரொம்ப பயம் வந்து டப்புன்னு வீ நம்ம ஜிம்ல தள்ளி விட்டாங்க. அந்த புல்லுக்குள்ளே என்ன பண்ணுற ஜிம் வீட்டை விழுந்துட்டாங்க. இப்போ நம்ம வீ போயிட்டு அப்படியே ஜிம்முடைய லிப்பில் அட்டாச் பண்ணிடுறாங்க. அப்படியே முட்டம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் மாறி மாறி முட்டம் கொடுத்துக்கிறாங்க. இவங்க டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கா. இந்த பக்கம் ஜிம்ல அம்மா ஜிமின் எங்கே போயிட்டா ஜிம் எங்கே போயிட்டா கத்திட்டே இருக்காங்க. இதோட என்னை அடுத்த பாட்டில் பார்க்குறேன். பாய் டேக் கேர் எவ்ரிவன்.